ஹலோ அன்னியாசையோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகே. நான் உங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கான ஒரு 2 ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். த டைட்டில் இஸ் ஆங்க்ரி ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக இது நான் ரெடி பண்ண அது ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எனக்கு ஐடியாவே கிடையாது ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபியில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு ஜேகேக்கு 2 ஷர்ட் போடுங்க ஆங்க்ரி ஹஸ்பண்ட்ங்கிற டைட்டிலில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த பேபியோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால அவங்க கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உனக்காக தான்டா நான் ரெடி பண்ணிட்டேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வியோ பண்ணிக்கோங்க, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணாததும் அங்கே வெறுப்பேன்டா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணா ஜேகே தான் ஒரு மாதிரி மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகி ஒரு ரூம்ல ரொம்ப டென்ஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ரூம் டோர் தான் நாக் ஆகுற சவுண்ட் கேக்குது. உள்ள வாங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான் ஒரு மாதிரி சைலண்டா பொண்ணு கெட்டப்ல ரெடி ஆகிருக்கீங்க. சாரி கட்டி ஜுவல்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. உளவா வயன், நீங்களும் பொறுமையாக அப்படியே உள்ள வரீங்க. ஜேகே முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே உங்ககிட்ட எதுவுமே பேசல, உங்களே ஒரு மாதிரி தயக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராரு, பட் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவோட லெக்ஸ் தரையிலே இல்லை, ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு. என்னை எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது சொல்லணுன்னா சொல்லிடுங்க. அது வயன், அது தயவுசெய்து எனக்கு இப்போ நீ தான் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. எதை? நம்ம மேரேஜை? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? அப்பெல்லாம் இல்லை வயன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கே ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். அப்படியே இங்கே பாரு வயன், என்னோட பாதை வேற. உன்னெல்லாம் அதில் உன்னையும் கூட்டிகிட்டு என்னால் அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குது, உனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். என்னால் அதை பார்த்துக்கிட்டு என்னோட கனவை நோக்கி என்னால் போக முடியாது. இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது இந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி சொல்கிறது சரியாக வராது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாரு. விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி 2 பேர் லைஃப்பும் வீணாக போகிறதுக்கு இப்போவே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. எனக்கு லைஃப்பில் நிறைய கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் அதை நோக்கி தான் என் லைஃப்பை நான் கொண்டு போவேன். கல்யாணமே ஆனாலும் என்னால் உனக்கு டைம் கொடுக்க முடியாது வயன். ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணி ஒன்றுத்தையும் மாற்ற முடியாது. ஸோ பெட்டர் நீ இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அதையே என்ன நிறுத்த சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே நிறுத்திடலாமே. இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் அம்மா முட்டியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் எங்கள் அம்மாவை மீறி எதுவும் செய்ய முடியல. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். என்னோட லாஸ்ட்டு ஹோப்பே நீ தான் வயன். ப்ளீஸ் இந்த மேரேஜ் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடு. என்னால் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்பை என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது ஜங்குக், லாஸ்ட் மினிட்ல கல்யாணத்தை நிறுத்தினா நானும் என்ன பண்ணுவேன் ஜங்குக்? என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லியிருந்தீங்களா கூட நான் ஏதாச்சும் சொல்லி எங்கள் வீட்டில் மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ லாஸ்ட் மினிட்ல சொன்னால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு புரியுது வயன், என் மேலே தான் தப்பு. பட் எனக்கு வேறு வழி இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்குக், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோங்க. சத்தியமே என்னால் முடியாது. அப்போது
இதுதான் உன் முடிவா? ஆமாம், இதுதான் என் முடிவு. சத்தியமாக என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அப்போ ஓகே, நான் மேரேஜோட ஸ்டார்டிங்லே என்ன எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன சொல்லணும்? ஜேகே நக்கலை பார்த்து உங்களை சிரிச்சுட்டே அவர் போய் அந்த பெட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. நீங்கள் ஜேகே பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் என்கிட்ட நீ அதை மாற்றிக்கோ இதை மாற்றிக்கோன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. நான் ஸ்மோக் பண்ணுவேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் பண்ணுவேன். எனக்கு எவ்வளோ பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ பண்ணுவேன். அதெல்லாம் நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் என் வீடு எனக்கு ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நான் எப்படி ஆசைப்படுறேனோ அப்படி தான் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பயங்கரமாக கோவம் வரும். கோவத்தில் யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உறிஞ்சிருவேன். அண்ட் லாஸ்ட் ஒன், ஹஸ்பண்டுங்கிற முறையில் நீ என்கிட்ட லவ், கேரிங், ரொமான்ஸ் இது எதுவுமே நீ எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்காக நான் உன்னை தொடாமலே இருந்துருவேன்லாம் சொல்ல முடியாது. என் மூடை பொறுத்து. என் மூடு மாறிச்சுன்னா உன்னை யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். இந்த வேர்ட் கேட்டதுமே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. என்ன பார்க்குற? நான் அப்படி தான். இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா தாராளமாக நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு வேண்டானா கல்யாணத்தை நிறுத்திடு. சாய்ஸஸ் வாஸ் அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. ஏய், எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை, இவ்வளோதான் உங்கள் கண்டிஷன்ஸா? இதுதான் என்கிட்ட பேசணுமா? முடிஞ்சிருச்சுன்னா நான் போகலாமா? என்ன? இல்லை, டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகணும், பாதி தான் ரெடி ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே டாப் டு பாட்டன் உங்களை பார்த்துட்டு, ஓ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கியா? ஓகே, அவ்வளோதான், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அந்த ரூமை விட்டு அப்படியே பொறுமையாக வெளியே வரீங்க. இப்போது நேராக உங்கள் ரூமுக்கு வந்து மிரர் முன்னாடி உட்காடுறீங்க. அவங்க அகைன் அந்த பாதியில் விட்டு அந்த மேக்கப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. பயந்த மாதிரியே நடக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு இந்த மேரேஜ் வேண்டான்னு. ஏன் தான் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டீப் பிரீத் எடுத்துகிட்டு அந்த மிரர் முன்னாடி உங்களையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும். அந்த ட்ரீமில் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கூட நீங்கள் போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதும் நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்படுறீங்க. அந்த பர்சன் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே பயந்து எழுந்திருப்பீங்க. இதுதான் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. இல்லை, மேரேஜை பற்றி நீ பயப்படுறதுனால உனக்கு அப்படி வந்திருக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக எடுத்துக்காத வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கானா இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் இந்த ட்ரீம் வந்ததும் உங்களுக்கு இந்த மேரேஜே வேணான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மம்மிக்கிட்டே சொன்னால் அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் வாழ்க்கையும் நாங்கள் பார்க்கணும், உன்னையே எத்தனை நாள் எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் வச்சுக்க முடியும், அப்படியே வச்சுருந்தா நான் பார்க்குற 4 பேர் என்ன பேசுவாங்க, எங்களால் முடியாது வயன், நீ இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் நடக்கிறதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக உங்களை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது உங்களே தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் போய் ஜேகே பக்கத்தில் அமைதியாக அப்படியே உட்காடுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இப்போது ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, சைலண்ட்டாக அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணுறாரு. சின்ன பயமாக இருக்கா? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தாராளமாக நீ போகலாம். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன போறியா?
ஜேகே, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். என்னால் உங்களை ஹேண்டில் பண்ண முடியும். ம் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ கொஞ்சம் அமைதியாக முன்னாடி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி கடுப்புலேயே முன்னாடி அப்படியே அவர் உட்காந்துருக்காரு. இங்கே ஐயர் சொல்ல மந்திரம் சொல்கிறது, அந்த அக்னியில் பூ போடுறது, அப்புறம் அந்த மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃபைனலி உங்களுக்கு தாலியும் கட்டுறாரு, உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கிறாரு. அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நிறைய, அது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க நீங்களும் ஜேகேவும். இப்போது ஒரு நைட் ஒரு 8 o'clock போல தான் இங்கே ஜேகே அம்மா தான் உங்ககிட்ட கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வயன், அத்தை, அது வந்துடா, நீ தப்பாக எடுத்துக்காதடா, என்னடா அத்தை இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி. என்னத்தா, என்ன சொல்லணும்? இல்லைடா, ஜேகேவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லைடா. ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக அவனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு இல்லைடா, அவனுக்கு கல்யாணத்திலே விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அதனால் உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தினா, கோவப்பட்டு திட்டினா ஏதாவதுனா நீ எதுவும் மனசில் வச்சுக்காத வயன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டான். நிறைய கஷ்டம், நிறைய அவமானங்கள், அது எல்லாமே அவனை ஒரு மாதிரி ரொம்ப கோவமானவனாக மாற்றிடுச்சு. ரொம்ப ஹார்டான பர்சனாக ஆக்கிடுச்சு. மற்றபடி என் பையன் ரொம்ப நல்லவம்மா. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக அவன் உன்னை புரிஞ்சு ஏற்றுப்பான். எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என் பையனை கண்டிப்பாக மாற்றிடுவேன். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு சத்தியமாக தப்பாக நினைக்காத வயன். ஐயோ அதான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறமேட்டு நான் என்னால் என்ன பண்ண முடியும் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் தாலி எடுத்து உங்கள் அத்தை முன்னாடி நீட்டுறீங்க. உங்கள் பையன்தான் தாலி கட்டிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் தான் என் ஹஸ்பண்ட். அவர் என்ன பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் கூட வாழ்ந்து தானே ஆகணும். ஃபயன், என்னாச்சுடா? நீ ஏதாவது? ஐயோ அத்தை, நான் ஜஸ்ட் நார்மலாக தான் சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் உங்கள் பையன் இல்லை, என் புருஷன். கொஞ்சம் கஷ்டம்தான், ப்ளஸ் புரிஞ்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் அவரை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாகிடும்ல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு புரியுது அத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. இதை உங்கள் பையன் மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. பையன் என்ன சொல்கிற? ஆமாம் அத்தை, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த அந்த சொம்பை வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் அந்த மில்க்கு சொம்பை எடுத்துகிட்டு அப்படியே போய் ரூம் டோருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் அந்த டோரையே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. உங்கள் மைண்ட்குள்ளே என்னென்னமோ தாட்ஸ்லாம் ஓடுது. ஜேகே உங்களை பிடிச்சி அடிக்கிற மாதிரி, உங்கள் கூட ஃபோர்ஸாக நடந்துக்கிற மாதிரி, அந்த மில்க் கிளாஸை தட்டி விடுற மாதிரி, உங்களை அரைகிற மாதிரி, என்னென்னமோ உங்களுக்கு மைண்ட்குள்ளே திங்கிங்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறீங்க. ப்ரீ ப்ரிப்பேர்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இப்போ ஜேகே கிட்ட தான் நடந்து வரீங்க. ஹே, கொஞ்சம் கூட உனக்குலாம் மேனஸ்னால் என்னன்னு கூட தெரியாதா? நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறீங்க. என்னாச்சுங்க? நான் என்ன பண்ணேன்? உள்ளே வரக்குள்ளே கதவை தட்டிட்டு வர பேசிக் சென்ஸ் கூட தெரியாதா? ஓம்பாட்டுக்கு ஏதோ திறந்த வீட்டில் நுழையிற மாதிரி வர. ஜங்கோ, சொந்த ரூம்குள்ளே வரத்துக்கு யாராவது நாக் பண்ணணுமா? இது சொந்த ரூமா? இது என்ன ஓ ரூமா? ஆமாம், இது என் ரூம் தான், எனக்கும் ரூம் தான். என்ன உங்கள் அப்பா கட்டின வீடா இது? ஓ ரூமுன்னு சொல்கிற? நான் கட்டின வீடு, ஏன் ரூம் இது. இங்கே பாருங்க ஜங்கோ, இது நீங்கள் கட்டின வீடு தான், இது உங்கள் ரூமு தான். இப்போ நான் உங்கள் ஒய்ஃப், சரிங்களா? நீங்கள் இல்லை இது ஒரு ரூம் இல்லை என் ரூம் தான் சொன்னாலும் இதில் ஈக்குவல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை.
சரிங்களா? தேவையில்லாம சண்டை போடாதீங்க, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அந்த சொம்புல இருந்து கிளாஸ்ல மில்க் ஊத்துறீங்க. ஜங்கு அத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலை கொடுக்குறீங்க. இங்க ஜங்குக் தான் உங்களை கோவமா முறைச்சிட்டே அந்த கிளாஸை தட்டி விடுறாரு. அந்த கிளாஸ் போய் விழுது, செவுத்துல பட்டு கீழே விழுது. நீங்க ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டே பாக்குறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பார்த்துட்டு உங்களை பாக்குறாரு. என்னடி இது? கிளாஸ் ஜங்குக். பாலுங்க, அது நான் ஊத்தவே இல்லை. என்ன? ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற கோவத்துல கிளாஸ் அப்படிதான் தட்டி விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பால் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேற போட்டிருக்காங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதான். ஓகே, உங்களுக்கு வேணால, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொம்பு ஃபுல்லாமே ஒரு சொட்டு பால் இல்லாம மொத்தமா குடிச்சிடுறீங்க. அப்படின்ற மாதிரி உங்க டங்கால உங்க லிப்ஸை லிக் பண்றீங்க. செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா ஜங்குக் உங்களையே வாயை பழந்து வாய்டைஸில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. எது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறியா? இல்லை, உங்களுக்கு தான் எப்படியும் என் கையில் கொடுத்தா நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அத்தை நான் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, எப்படியும் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, வேஸ்ட்டாக போயிடும்ல பால் அப்படியே இருந்துச்சுன்னா, அதான் நான் குடிச்சிட்டேன். சரிங்க, தள்ளிப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க. ஜேகே உங்களை பார்த்து பயங்கரமா மறைக்கிறாரு. இல்ல, நான் அங்க போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட்டை சுத்தி அந்த பக்கத்துல, அது ஆப்போசிட் சைடுக்கு போறீங்க. ஜேகே உங்களே பாக்குறாரு. என்ன பண்ற? எப்படி இன்னைக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. காலையிலேருந்து நின்று எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ நான் தூங்க போறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்கிறீங்க. நீ தூங்கு, என்ன இழவு வேணாலும் பண்ணு, ஆனால் என் பெட்டில் படுக்காது. ஏந்து போய் எங்கேயாவது படு. என்னால் முடியாது ஜங்கு, எனக்கு பெட்டில் படுத்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எங்கேயாச்சும் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. ஜேகே உங்களே பார்க்குறாரு. ஏன்னா உங்களோட பிஹேவியர்ஸ் ஃபுல்லாகவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இல்லவே இல்லை, இன்னைக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. ஜேகே உங்களை தான் கோவமா, ஏய் ஏ வயன், என்னங்க சின்ன கொழுப்பா, என்னது அவ்வளோ குண்டாவா இருக்கு? இல்லை, லாஸ்ட் டைம் செக் பண்ணக்குள்ள கரெக்ட் வெயிட்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பாடியை செக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட ஜேகே பார்த்து கேட்குறீங்க. என்னங்க பார்க்க அவ்வளோ குண்டாவா தெரியற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே செம்ம கோத்தலங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? திமிரா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சரி போனா போது விடலான்னு பார்த்தா என் ரூமுக்கு வந்து எங்க அம்மா எனக்கு குடிக்க கொடுத்த பாலை மொத்தமா குடிச்சிட்டு ஏன் பக்கத்துலே ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் பெட்டில் உயரமா படுக்கிற? திமிரா? இல்லைங்க, அதுல எதுவும் இல்லை. அப்புறம் நான் எங்க படுக்கிறது? நான் இங்கே தானே படுக்கணும். சின்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போற. எனக்கு என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போறீங்க. இங்க ஜேகே தான் மா மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்க ஜேகேவோட அம்மா தான் ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்து, என்னடா எதுக்குடா இந்த நேரத்துல எதுக்கு வெளியே வந்த, எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? மா இவ என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? டீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வாயை க்ளோஸ் பண்றாரு. சாரி, ஜேகேவோட வாயை ஜேகேவோட மம்மி வந்து க்ளோஸ் பண்றாங்க. அவங்க ஒரு மாதிரி ஆக்வர்ட்ல சிரிச்சுட்டு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஜேகே மௌனத்தை வாங்காத ஜேகே, ஏண்டா அப்ப கத்துற? பொறுமையா சொல்லுமா. அவன் நீ எனக்கு கொடுத்த பால் ஒரு சொட்டு கூட எனக்கு கொடுக்காம அவளே எல்லாத்தையும் குடிச்சிட்டாமா, எனக்கு இப்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த ஜேகேவோட அம்மாவுக்கா ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இதுக்கெல்லாமடா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. ஒரு மாதிரி எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்க உங்க அம்மா தான் உங்களை பார்த்து மறைச்சுக்கிட்டே, ஏண்டி மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு குடிக்க சொன்னேன், அவர் தான் வேண்டான்னு சொன்னாரு, அதனால தான் நான் குடிச்சேன். இப்போ வந்து
கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காருமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்னது. இங்க ஜேகேவோட அம்மா தான் தலையிலே அடிச்சுட்டு, எரும மாடு இதுக்கூட இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற, சரி நீ ரூம்க்கு போ, என்கிட்ட நான் இன்னொரு சொம்பு பால் கொடுத்துடுறேன். மா என்னால அவ கூட படுக்க முடியாது, அவளை வேற ரூம்க்கு மாத்துங்க, என் ரூம்ல நான் மட்டும் தான் படுப்பேன். ஜேகே அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. சொந்தக்காரங்களா இருக்காங்க, மானத்தை வாங்காத. பார், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயந்தான் உன் பொண்டாட்டி, அவ உன் கூட தான் இருக்கணும், உன் கூட தான் இருப்பா, புரிஞ்சுதா? மூடிட்டு மேலே போ, அவளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோமா சொன்னதும் ஜேகே ஒரு மாதிரி கடுப்புலே அங்கேருந்து மேலே போறாரு. இங்க நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அப்படியே நிக்கிறீங்க. உங்க அத்தை தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்க எதுவுமே சொல்லல, பட் ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. அவங்க அவங்க ஸ்மைல் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அவங்க சிரிக்கிறாங்கன்னு. உங்களுக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அத்தை சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க, ஒன்றும் அடக்கலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதும் அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னடி பண்ண, ஏண்டி? நான் என்ன பண்ணேன், உங்க பையன் தான் வேணான்னு சொன்னாரு, அதனால தான் குடிச்சேன். குடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேணும் கேக்குறாரு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதாவது உங்க அத்தை வந்து அந்த வேற ஒரு பால் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பாலை வாங்கிட்டு போறீங்க. அந்த பாலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கு ஜேகே மேலே. இப்படி தேவையில்லாம எல்லாரும் முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டார்ல உங்களை, அந்த கோவம் தான். அத்தை ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நீங்கள் உங்களோட லக்கேஜ்லாம் இருக்கிற அந்த ரூம்க்கு தான் வரீங்க. உங்களோட பேக்லேருந்து ஒரு பேக்கெட் மாதிரி எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக அது உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுத்தது தான். இங்கே வந்து நீங்கள் அந்த பேக்கெட்லேருந்து ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறீங்க. 1 2 3 எடுக்கிறீங்க. அப்படியே அதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நேராக கிச்சனுக்கு வந்து அந்த மில்க் கிளாஸை வாங்குறீங்க. இப்போது உங்கள் அத்தையை பார்த்து தான், அத்தை சக்கரை போட்டிங்களா? போட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்களும் ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. இல்லத்த சக்கரை இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைம்மா போட்டே நீ அப்படின்னு சொன்னதும், ஒருவேளை அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணுறீங்க. அவங்க அத்தை பார்க்காத டைமில் அந்த டேப்லெட்டை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறீங்க. இப்போது அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டே சரி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. உங்கள் அத்தை தான், ஒயன் அவள் என்ன பண்ணாலும் எனக்கு புரியுது அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. இப்போ சொங்கு கிட்ட தான், என்னங்க என்ன பால் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அந்த கிளாஸை வாங்குறாரு. உங்களே ஒரு மாதிரி நக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பால் ஃபுல்லாமே குடிச்சிடுறாரு. நான் போய் தூங்கட்டுமா? போ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்டுறாரு. நீங்களும் போய் படுத்துக்கிறீங்க. இங்கே ஜங்குக் தான், என்னங்க என்ன நீங்க தூங்கலையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு, சும்மா என்ன நொய்யின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு உட்காந்துடுறாரு. எப்படி நீ இன்னைக்கு தூங்குறேன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நீங்க படுத்து தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது உங்களுக்கு. இந்த சத்தம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க சடனா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே இல்லை. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, ஆனால் அந்த சவுண்ட் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. எங்கடா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அது ஜங்குக்கோட சவுண்டு தான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. ஆனால் உங்களால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இங்கே ஜங்குக் தான் ரெஸ்ட் ரூம் போகிறாரு, திரும்ப வராரு, திரும்ப போகிறாரு, திரும்ப வராரு. அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டினியூஸாக ஒரு 5 time போயிருப்பாரு. அவரால் சுத்தமாக முடியல. அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவருக்கு பெயினில் கண்லேருந்து தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஜங்குக் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஜங்குக்கோட நிலைமை பார்த்தா உங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. நீங்கள் தான் இப்போ சடனாக எழுந்து, என்னங்க
என்ன இன்னும் தூங்கலையா? இ- என்னாச்சுங்க? எதுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் தான் ஒரு ஆள் பேசக்கூட முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அ, என்னாச்சுங்க? ரொம்ப வலிக்குதா? என்ன? உனக்கு எப்படி தெரியும்? அது ஜங்குக், சாரி. எதுக்கு சாரி சொல்ற? என்னடி பண்ண? அது இல்லைங்க, நீங்க கீழே எல்லார் முன்னாடியும் அப்படி சொன்னீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அந்த கோவத்துல என்னடி பண்ண? இல்லை, பாலில் டேப்லெட் கலந்துட்டேன். என்ன? ம். எத்தனடி கலந்த? 3. 3ஆ? அடி பாவி! அந்த பாலே மசாலா பால் தாண்டி. எனக்கு தெரியுங்க. ஆனால் விஜயன், என்னால முடியலடி. சாரி ஜங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் அவங்க மேலே. பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் சாரி ஜங்கு, நான் ஏதோ கோவத்தில் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் காம் டவுன் பண்ணலான்ட்டு வரீங்க. ஜங்குக் ஃபாஸ்ட்டாக வந்ததில் ஸ்லிப் ஆகி அப்படியே உங்கள் மேலே விழுறாரு. நீங்கள் ஜங்குக்கோட சேர்த்து பெட்டில் விழுறீங்க. இப்போது ஜங்குக்கும் நீங்களும் ஒருத்தர் ஐ டு ஐ பார்த்துக்கிறீங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசல. ஒரு நிமிஷம் இந்த வேர்ல்டே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. அவருக்கு அவரோட ஹார்மோன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரு எதுவுமே பேசாம உங்க ஐஸே அட்மியர் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு, என்னால சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி. உனக்கு ஓகே தானே? நீங்க ஜங்குக்கு பாக்குறீங்க. நீங்களும் ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல். எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் ஜங்குக் உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக பேஷனட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இருக்க அந்த கிஸ் ரொம்ப டீப் அண்ட் டெத்தாக போகுது. அந்த சாஃப்டான கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப்பாக மாறுது. ஜங்குக் உங்களோட லிப்ஸை லிட்ரலி ஈட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லிப்ஸோட டேஸ்ட் பிடிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் அந்த நைட் உங்களுக்குள்ள ரொம்ப ஹாட்டாக, ரொம்பவே பிஸியாக, ரொம்பவே ஹார்டாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களால் சத்தியமாக உங்களுக்கு பெயின் பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் கத்துறீங்க, பட் ஜங்குக் உங்களை விடவே இல்லை. ஸோ இப்படி தான் உங்களோட நைட் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். இப்போது மார்னிங் ஒரு 9 o'clock போல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களோட செஸ்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, பேபி மாதிரி. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேற இருக்குது. ஜங்குக்கோட வெயிட் உங்களால் தாங்க முடியல. நீங்கள் ஜங்குக்கை மெதுவாக அந்த பெட்டில் லைடாக வைக்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே லைடாகி படுத்துக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் நைட்டு நடந்த விஷயத்த நினச்சி ஒரு மாதிரி கோவமாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் அழுதுருப்பீங்க, கெஞ்சிருப்பீங்க. ஜங்குக் உங்களை விட்டுருக்கவே மாட்டார். அந்த கோவத்தில் ஜங்குக்கை ஓங்கி ஒரு உதவுறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே திரும்புகிறாரு. ஐயோ முழிச்சிட்டானா, ஐயோ என் அவசரப்பட்டியே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் திரும்பி நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஏப்பா முழிக்கல, சி ஒருக்கி பையன். இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது ஓயன். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு இவனை வச்சு செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களால் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல. ஒரு மாதிரி ஸ்லோவாக பொறுமையாக அப்படியே அந்த பெயினெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு இப்போ தான்
ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸு ஜேகே ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எல்லாமே செதறி கிடக்குது. இந்த பெட்டில் விட உங்களோட பிளட் ஸ்ட்ரெயின் இருக்குது. நீங்கள் அந்த பெட்டெல்லாம் எடுத்துட்டு ஜேகேக்கு வேறு பெட்ஷீட் போற்றி விடுறீங்க. ஜேகே மேலே வேறு பெட்ஷீட் போத்திட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக போடுறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஹேரை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணுற அந்த டைம் ஜேகேவும் வேக்கப் ஆகிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது போட்ட சத்தத்தில் அவர் ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகி அவர் தூக்கம் கலைஞ்சிருக்கும். பட் ஆனால் அவரால் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால அப்படியே பரண்டு படுத்துருந்துருப்பார். இப்போது ரிலாக்ஸாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் பேக் போஸில் செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ப்ளவுஸ் லோ நெக் ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. அதில் உங்கள் ஹேரை ஒன் சைட் தள்ளிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகேதா வயன் ஜங்குக் முடிச்சிட்டிங்களா? ஜேகே பார்க்குறாரு. நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் கண்ணுக்கு மை போட்டிருக்கீங்க, லிப்ஸில் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, நெத்தியில் குங்குமம் வச்சு நீங்கள் க்யூட்டாக ஜேகே பார்த்து ஒரு ஸ்மைலோடு பேசிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ பிடிச்சிருக்கவங்கள அவரும் ஒரு மாதிரி ஸ்மைலோடு உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே எழுந்துட்டிங்களான்னு கேட்டேன். ஆ எழுந்துட்டேன். எப்போ எழுந்த? இப்போ தாங்க எழுந்தேன். என்ன காலையிலே குளிச்சுட்டு ரொம்ப ஹாட்டாக கணக்கு முன்னாடி வந்து நிற்கிற? அது என்ன செடியூஸ் பண்ணலான்னா? ஐயடா ஆசைதான். கோமேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கொழுப்படி அப்படின்னு சொல்லி உங்கள் பட்டில் ஒரு அடி அடிக்கிறாரு. பொறுக்கி அப்படின்றீங்க. என்ன? அது பொட்டு இதில் கொட்டிடுச்சிங்க, அதான் பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொட்டை தான் பொறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அப்போது ஜேகே தான் உங்களையே டாப் டு பாட்டன் பார்த்து மறைக்கிறாரு. அந்த டைம் பார்த்து உங்கள் ரூம் டோர் தான் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. தப்பிச்சிட்டேன், குளிச்சுட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறாரு. பார்த்தவங்க அத்தை தான், என்னம்மா முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்ல. இல்லை பரவாயில்ல சார், முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் உங்களை பார்க்குறாங்க. இங்கே உள்ள தலையேட்டி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தாலே தெரியுது. ஜேகே ஆனால் இல்லை, பட் ஆனால் பெட் ஒரு மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கும் அங்கங்கே ஹிக்கீஸ்லாம் இருக்குது. சரி ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு அவங்களும் பார்த்து உங்களை ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தை உங்கள் கையில் காஃபி கொடுத்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு உன் புருஷனை குடிக்க சொல்லிவிட்டு 2 பேரும் கீழே வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்களும் அந்த காஃபியை வாங்கிட்டு வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான், வயன் என்னங்க டவல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஒரு டவல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜேகேவும் வியர் பண்ணிட்டு வெளியே வராரு. பார்த்தா ஜேகேவோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே பர்பிள் மார்க்காக இருக்குது, ரெட் மார்க்ஸாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பண்ணது தான். நீங்கள் கொடுத்த ஹிக்கீஸ் அண்டு நெயிலால் புரண்டி வச்சது தான். அவருக்கு அங்கங்கே ரெட்டாக இருக்குது. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னை விட உங்களுக்கு செதறம் கம்மி தான், இதை விட மோசமாக இருக்குது தெரியுமா என் உடம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு உன்னை வேண்டி பாலில் மாத்திரை கலக்க சொன்னால் அது வந்து அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. சரி விடுங்க, அதுக்கும் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட இப்போ காஃபி தான் கொடுக்குறீங்க. என்னங்க அத்தை கொடுக்க சொன்னாங்க, குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடியாகி கீழே வருவீங்களா? ஏதோ வேலை இருக்கா, பூஜை இருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகக்குள்ளே ஒரு மாதிரி தாங்கி போகிறீங்க. ஜேகே பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் ஸ்மர்க் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வலிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இப்போது ஜேகே தான் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரித்து ஸ்மக் பண்ணிக்கிட்டே இப்போ சைடில் பார்த்தா அவருக்கான அவுட்ஃபிட் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க. அதையும் பார்த்து அவர் சிரிக்கிறாரு. நாட் பேட், நான் நினச்ச மாதிரி இல்லை, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டே அவர் அந்த காஃபியை தான் சிப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் பொறுமையா அப்படியே இறங்கி வரீங்க. உங்க அத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க நடந்து வரதை பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க மம்மி உங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, பசிக்குதா, சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பலத்த கவனிப்பு. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காடுறீங்க. இப்போ பூஜைக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜேகேவும் நீங்க எடுத்து கொடுத்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு வராரு. இப்போ பூஜை நடந்துட்டு இருக்கக்குள்ளே ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே பார்க்குறாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான். அதை வந்து கட் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. இங்கே ஜேகே தான், அம்மா ஃபோன் எங்கே கொடு, டீ ஃபஸ்ட்டு பூஜை, மா ஃபோனை கொடுமா அப்படின்னு சொன்னதும் அங்கே பிஏ தான் கால் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறார். டீ பூஜையிலேருந்து எந்திரிக்க கூடாதுடா, மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ சடனா அவர் ரூமுக்கு தான் போறாரு. போய் அவுட்ஃபிட் எல்லாம் மாத்திட்டு கோட்டு டைன்னு போட்டுட்டு இப்போ ப்ராப்பரா ஆஃபீஸ்க்கு தான் ரெடியாகி வந்துட்டு இருக்காரு. நீங்க வர ஜேகேவே பாக்குறீங்க. என்னங்க என்னாச்சு? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஒரு முக்கியமான வேலை, நான் போய் ஆகணும். ஜேகே என்ன விளையாடுறியா? மா ஒரு முக்கியமான வேலை, நான் போய் தான் ஆகணும், இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஜேகே நேற்று தாண்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு. மா கல்யாணம் நேற்று தானே முடிஞ்சுது, அதான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. ஆனால் ஜேகேயோட அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமா ஜேகே கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரில. நீங்க 2 பேரையும் திருன்னு பார்த்து முழிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தான் அத்தை, அவர் தான் எதுவும் முக்கியமான வேலைன்னு சொல்றாருல, அவர் போட்டோம் அத்தை, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மா சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது, இவ இப்படிதான் எப்ப பாரு இதே தான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஜேகே பிடிச்சி திட்டுறாங்க. இங்க ஜேகே தான், சரி அனுப்பி வைங்க, கூட்டிட்டு போய் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. சொல்லி உங்க அத்தை நீ வந்து எதுவும் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் உன் வீட்டுல விட்டாது போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் அவர் ஓகே சொல்லியிருக்காரு. சரிம்மா நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உங்களால் நடக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் உங்கள் திங்ஸை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் வரவே இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும், நீங்கள் இன்னும் கீழே வரலன்னு சொல்லிட்டு ஜேகே டென்ஸ்டா இப்போ மேலே தான் வராரு. ஏய் எவ்வளோ நேரம், உனக்கு சீக்கிரமாக எடுத்து வைக்க தெரியாதா? இல்லைங்க கொஞ்சம் திங்ஸ் நிறைய இருக்குது அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. முன்னாடியே எடுத்து வைக்க தெரியாதா? அது நான் மேரேஜில் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் எடுத்து வைக்க முடியலங்க, சீக்கிரம் எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் நீங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திங்ஸாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜேகே திங்ஸை சேர்த்து நீங்கள் தான் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அந்த பையன் எடுத்தே வைக்கல, உங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் பொறுமையாக அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜேகேக்கு புரியுது உங்களால் ஒர்க் பண்ண முடியல, டயர்டாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு ஏய் என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு அவர் போய் எல்லா திங்ஸும் கடைன்னு எடுத்து பேக் பண்ணுறாரு. வா அப்படின்னு சொல்லி சூட் கேஸே எடுத்துகிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ அவர் தான் நேராக காரில் போய் ஏறி உட்காந்துடுறாரு. இங்கே நீங்கள் தான் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாப்பா, உங்கள் சிஸ்டர்ன்னு சொல்லி எல்லாரையும் ஹக் பண்ணி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே தான் அதுக்கு ஒரு செகண்ட் கூட ஒரு உங்களுக்கு டைமே கொடுக்கல. வையான் டைம் ஆகுது, சீக்கிரம் வா, அவ்வளோதான், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நீங்கள் அப்படியே வந்து காரில் ஏறி உட்காடுறீங்க. ஜேகே நீங்கள் ஸ்டில் அழுதுட்டு தான் இருக்கீங்க, பட் என்னன்னு கூட ஜேகே கேட்கல. அவர் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து உங்களை வீட்டில் விட்டுடுறாரு. கீயை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. காரை விட்டு கூட இறங்கலை. இந்தா கீ எடுத்துக்கோ, டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கோ. அப்புறம் நைட்டு நான் வருவேன், வெயிட் பண்ணாத, முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நீ டைமுக்கு சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு, ஓகே? முடிஞ்சா மெசேஜ் அண்ட் கால்ஸ் பண்ணுறேன், நீ என்ன அடிக்கடி மெசேஜ் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகே? புரிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காரை விட்டு இறங்கி லக்கேஜை எடுத்துக்கிறீங்க. கீயை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே அவர் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. போகிற ஜேகேவே பார்த்துட்டு அப்படியே அந்த கீயை பார்க்குறீங்க. பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்க போகிறீங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி கல்யாணம் ஆகி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, ஆனால் தனியாக வரீங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ரைட் லெக்கை வச்சு உள்ளே வரீங்க. ஜேகே இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரீங்க. வந்து ரூம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி ஜேகேவோட திங்ஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒரு வேளை இதாக தான் ஒரு ரூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே போயிருக்கும். ஜேகே சொன்ன மாதிரி அந்த நைட் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். நீங்களும் அப்படியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, டயரில் அப்படியே போய் படுத்திருப்பீங்க. நைட்டு தான் ஏதோ சிம்பிளாக குக் பண்ணி சாப்பிட்றீங்க. ஜேகே வருவான்னு நினச்சி தான் வெயிட் பண்ணுறீங்க, பட் ஜேகே வரல. சரி நீங்கள் அப்படியே அந்த சோஃபாலே படுத்து அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது மார்னிங் ஒரு 8 o'clock போல் அந்த சன்லைட் பட்டு தான் நீங்கள் போய் வேக்க பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஸ்டில் வீட்டுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே, நீங்கள் பெருசாக எதுவும் கேர் பண்ணலை. அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கீங்க. இப்போது காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு நீங்கள் கெஸ் பண்ணிடுறீங்க அது ஜேகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கார். ஜேகே உங்களை பார்த்ததுமே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே வந்து பொத்துன்னு விழுறாரு. என்னாச்சு ஜேகே, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? ரொம்ப வேலைடி, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பொறுமையாக அப்படியே கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறீங்க. அவரோட ஷூஸை கழட்டி விடுறீங்க, டையை லூஸ் பண்ணி விடுறீங்க, கோட்டை கட்டிட்டு ஷர்ட்டையும் அப்படியே 2 buttons ஓப்பன் பண்ணி விடுறீங்க. இப்போது வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவர் ஃபேஸ் தான் வைப் பண்ணி விடுறீங்க. அவர் அந்தளவுக்கு டயர்டாக இருக்கார். சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்லைங்க, இனிமே தான். நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்டி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பரவாயில்லைங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக இருந்துறீங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போது நீங்கள் தான் அப்படியே ஜேகேவை தூங்க வச்சுட்டு அகைன் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகேவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியல, பட் ஏதோ ஸ்டில் சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு வழியாக சமைச்சு குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா ஜேகே அகைன் ரெடியாகி வந்திருக்காரு. என்னங்க ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாண்டி, மறுபடியும் ஒரு மீட்டிங் வந்துருச்சு, நான் போயே ஆகணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம் வயன், நீ சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அப்புறமா வந்து பார்க்க. என்னங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டாது போங்க. இல்லை வயன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஜேகே ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அட்லீஸ்ட்டு சாப்பிட்டாது போங்கங்க அப்படின்னு சொன்னதும் ஜேகேக்கு என்னன்னு தெரியல, உங்கள் பேச்சை தட்ட முடியல. சரி அப்படின்னு சொல்லி சரி வை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஒரு வாய் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஜேகேவோட ஐஸ் அப்படியே ரெட் ஆகுது, ஒரு மாதிரி கோபமா அந்த சாப்பாட்டை பிளேட்லேயே துப்புறாரு. என்னடி இது, நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு சமைச்சவே எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டேனா? ஜேகே என்னாச்சு, என்ன ஆச்சு, வாயில் வைக்கிற மாதிரியா இருக்கு? இங்கே பாரு வயன், எனக்கு 1008 டென்ஷன். உன்னால் முடிஞ்சா சமை, இல்லைன்னா தயவு செய்து சாப்பிட சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாது. உனக்கு என்ன தோணுதோ நீ சமைச்சு சாப்பிடு, என்னை சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காது, இருக்கிற டென்ஷனில் இவ வேற அப்படின்னு சொல்லி உங்களை கத்திட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னடா நடக்குது, இப்போ என்னாச்சு, நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்க ஜேகேவே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆசையாக சமைச்சிருப்பீங்க. ஜேகே இப்படி சொன்னது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜேகே உங்களை திட்டிட்டு போயிடுறாரு. நீங்கள் போகிற ஜேகேவே பார்த்துட்டு என்னாச்சே, நல்லா தானே சமைச்சேன், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்து டேஸ்ட் பண்ணுறீங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், அதுதான் ரீசன். ஏன்னா கொஞ்சம் தாண்டா கம்மியாக இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாத உன்னால அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக போகிற ஜேகேவை பார்த்துருப்பீங்க நீங்கள். அது சரி, சரியான சைக்கோ லூஸாக இருப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே திட்டிட்டு நீங்கள் தான் இப்போது அகைன் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில, தனியாக உட்காந்து சாப்பிட பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களோட டேஸை அந்த டைமை ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock போல்
காலையில் நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரில. காலையிலையும் சாப்பிடாம போயிட்டாரு. சும்மா டயர்டாக வேற இருந்தார். மணி வேற 12 ஆகுது. சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ லஞ்சு தான் ஜேகேக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நான்வெஜ்லாம் இல்லை, வெஜ்ஜு தான். ஃபுல்லாக பொரியல் கூட்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றுக்கு 3 வாட்டி டேஸ்ட் செக் பண்ணிக்கிட்டீங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சூடாக இல்லைன்னா அதுக்கும் திட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி சூடும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு கேரியர், அதுக்கு தேவையான கரண்டி, அப்புறம் பிளேட்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்க உப்பு கூட ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வைக்கிறீங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 1க்கு 3 வாட்டி செக் பண்ணிக்கிறீங்க எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக, ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஜூஸ் போட்டு எடுத்து வைக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கேப் புக் பண்ணி ஜேகேவோட ஆஃபீஸ் தான் போகிறீங்க. இங்கே ஆஃபீஸ் முன்னாடி வந்து இப்போது ரிசப்ஷனில் தான் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து தெரியும் நீங்கள் வந்து ஜேகேவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நவீன சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்கள் சார் ஃப்ரீயாக இருக்காரா? இல்லை மேம், சார் மீட்டிங்கில் இருக்கார். ஓ, அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எவ்வளோ நேரம் ஆகும்? மேபி 3 hours ஆகும் சார். ஆகும் மேம். ஓகே, சரி ஓகே. தப்பாக எடுத்துக்கலன்னா இதை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஓகே மேம், நான் வேணா சார்கிட்ட சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவர் கண்டினியூ பண்ணட்டும். என்னால் எதுவும் டிஸ்டர்ப் ஆக வேணாம். நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே, அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ரொட்டீன்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகே சைட் பார்த்தா இப்போது மீட்டிங் வந்து ஒரு 1/2 hour பிரேக் விட்டுருப்பாங்க, லஞ்ச் பிரேக் மாதிரி. இப்போ ஜேகே தான் ரொம்ப டென்ஸ்டாக வந்து அவர் தலையில் கை வச்சுட்டு அப்படியே அவர் கேபினில் சேரில் சாஞ்சு அப்படியே உட்கார்றாரு. அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. அது ரிசப்ஷன்லேருந்து தான். ஹலோ, என்ன விஷயம்? சார், மேம் வந்திருந்தாங்க சார். யார்? ஃபைன் மேம் சார். ஃபைனா? எதுக்கு வந்திருந்தா? சார், உங்களுக்காக லஞ்ச் கொடுத்துருக்காங்க சார். லஞ்சா? ஆமாம் சார். இப்போ இருக்காளா? இல்லை சார், அவங்க அப்போவே வந்தாங்க. அப்புறம் நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னதும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு லஞ்சை மட்டும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க சார். போயிட்டாளா? சரி ஓகே, லஞ்ச் எடுத்துகிட்டு கேபின் வாங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே அந்த பொண்ணும் லஞ்ச் எடுத்துகிட்டு ஜேகேவோட கேபினுக்கு தான் போகிறா. இங்கே ஜேகே தான் மார்னிங் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, எங்கேயோ இந்த கோத்தை அவன் மேலே காமிச்சிட்டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பற்றி அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து லஞ்சை வச்சுட்டு போகிறா. பார்த்தா அவ்வளோ பெரிய கேரியர் மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளவும் எனக்கா கொடுத்தா? ஆமாம் சார். மேம், எனக்கு தெரிஞ்சு மேமே உங்களுக்காக சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சார். அப்புறம் இதில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க சார். அப்பப்போ உங்களை குடிச்சிக்க சொன்னாங்க சார். ஜேகே அந்த ஜூஸ் பாட்டிலையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மாதிரி சிரிச்சுட்டு, சரி தேங்க்ஸ், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அந்த பொண்ணும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே ஜேகே தான் அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் லிப்ஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே ஃபோன் ஆன் பண்ணால் இங்கே ஃப்ரண்ட் வால்பேப்பரில் நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் பண்ண அந்த பிக் தான் அதை பார்க்குறாரு. இப்போ தான் ஜேகே உங்களோட மேரேஜ் காஸ்ட்யூமே பார்க்குறாரு. ஜூம் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக கார்ஜியஸாக இருக்கீங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தையும் உங்ககிட்டேருந்து அவர் நோட் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, அழகாக தான் இருக்கா நீ பொண்டாட்டி. அவ சாப்பிட்டாளா? நான் வேற காலையில் கோவத்தில் திட்டிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டால என்னன்னு தெரியலையே, மெசேஜ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லியே இப்போ உங்கள் சேட்குள்ளே தான் போகிறாரு. வெயிட், நான் எதுக்கு மெசேஜ் பண்ணணும்?
அவ என் பொண்டாட்டி, காலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கால் தான் டயல் பண்ணுறாரு. நீங்களும் கிச்சனில் ஒர்க்கில் இருந்திருப்பீங்க, பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்னு இருக்கு. வந்து அட்டன் பண்ணி, ஹலோ என்னாச்சுங்க, ஃபுட்டு நல்லா இல்லையா, பிடிக்கலையா, ஹலோ ஜங்குக் அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே நீங்கள் கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஜங்குக் தான், ஏய் வெயிட் வெயிட், ஏன் எதுக்கு இப்படி பதற, இல்லைங்க காலையிலே சாப்பிடாம போயிட்டீங்க, ஃபுட்டு நல்லா இல்லையா, நான் நல்லா தாங்க பண்ணேன், ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கிட்ட இவ்வளோ ஃபுட்டு கொடுத்துட்ருக்க, சாப்பிடுதாங்க. அது எனக்கு தெரியாதா, இவ்வளோத்தையும் நான் ஒருத்தர் சாப்பிட்றதா. ஆமாம், நீங்கள் நேற்றே ஃபுல்லாக வீட்டுக்கு வரவே இல்லை, ஆஃபீஸில் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல, காலையிலையும் சாப்பிடாம சண்டை போட்டு போயிட்டீங்க, அதான் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல, அதுக்காக தான் ஃபுட்டு கொடுத்து விட்டேன். என்னாச்சுங்க, ஃபுட்டு நல்லா இல்லையா. இல்லை நான் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரிங்க, நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நான் வேணா வைக்கிறேன். இரு, நீ சாப்பிட்டியா, என்ன ஜங்குக் நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்ணுங்க. ஏன்டி டைம் ஆச்சு இன்னும் சாப்பிடல. இல்லை மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன், பசிக்கலை. நான் இதோ கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு இதோ உட்காந்து சாப்பிட போகிறேன் ஜங்கு. சரி வேலையை முடிச்சிட்டியா. இல்லை, என்ன என்ன வேலை பண்ணிகிட்ருக்க. இது கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ டைனிங் டேபிள் போ அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குங்க டேபிள் போ அப்படின்னு சொன்னதும் நீங்களே போய் உட்காடுறீங்க. வந்துட்டேன், வீடியோ கால் ஆன் பண்ணு. ஏங்க வீடியோ கால் ஆன் பண்ணுறீ அப்படின்னு சொன்னதும் நீங்களும் வீடியோ கால் ஆன் பண்ணுறீங்க. நீங்களும் சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கால் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ அவரும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க, ஜங்குக்கும் இங்கே சாப்பிட்றாரு. ஜங்குக் இப்போ உங்ககிட்ட நிறைய பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிற ஜங்குக்கே ஷாக்கிங்காக அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக்கை. ஸோ அப்படியே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சரிடி எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டே கால் கட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, உனக்காக தாண்டா இதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணு, ஓகேவா? மறந்துடாமல் கமெண்ட் பண்ணு. ஏன்னா இந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, சும்மா ரேண்டமாக தான் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நான் உனக்கு வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணது. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லு, இதில் ஏதாவது மாற்றணுன்னாலும் சொல்லு, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஷார்ட்டே வந்து ஃபைனல் ஷார்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் லாங்காக போகுது, ஏன்னா லாங் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் போனஸ் பார்ட் மாதிரி போட்டு 3 ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, அடுத்த ஷார்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். Bye, homies. Annyeong.